நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. சில கட்சிகள் பேருக்கு நிற்கின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் ஓட்டுக்காக நிற்கவில்லை, சித்தாந்தத்திற்காக நிற்கிறார்கள். தேர்தல் என்றால் நின்றாக வேண்டும், அதற்காக நிற்கிறோம் என்று அவர்கள் நிற்கிறார்கள். அவர்களோடு இருந்து கூட இருந்த சில கட்சிகள் இல்லை இல்லை தேர்தலில் நாங்கள் யாரையும் ஆதரிக்கவில்லை, இப்படியும் சில கட்சிகள் தேர்தலிலே போட்டியும் இடவில்லை, யாரையும் ஆதரிக்கவும் இல்லை, தேர்தலில் இருந்து ஒதுங்கிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிற சில கட்சிகள். இவற்றையெல்லாம் கழித்து விட்டு பார்த்தால் தேர்தலில் நிற்கிற கட்சிகளிலே யாரையும் நான் குறை சொல்ல விரும்பவில்லை. அருமை நண்பர் விஜயகாந்த் பாவம், அவருடைய வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்படுகிறேன். அவர் உடல்நிலை தேறி வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். உடல்நிலை தேர வாழ்த்துகிறேன். அவர் நல்ல உடல்நிலையோடு வரட்டும். ஆனால் இங்க இருக்கிற வேட்பாளருக்கு நிலைமை சரியில்லை. அவர் நிறுத்தியிருக்கிற வேட்பாளருக்கு அவ்வளவுதான். அதை பற்றி மக்கள் கவலையும் படவில்லை. அதற்கடுத்து சில கட்சிகள் இப்போதெல்லாம் கடற்கரைக்கு காற்று வாங்க போனாலே கட்சி ஆரம்பித்து விடுகிறார்கள். சமாதிக்கு போனால் சில பேர் ஆவியோடு பேசுகிறார்கள், இல்ல சாமியார் ஆகி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஆவியோடு பேசுகிற அந்த அற்புதமான கலைகளை பல பேர் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆவியோடு பேசியவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தால் நானும் கூட ஜெயலலிதா இடத்திலே சில கேள்விகள் பாக்கி இருக்கிறது, கேட்க முடியும். இப்படி ஆவியோடு பேசுவது என்பதை தெரிந்து கொள்ள நானும் ஆவலாக இருக்கிறேன். இப்படி சிலர் ஆவியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆவியோடு பேசி வெளியே வந்து கட்சிகளையும் தொடங்குகிறார்கள். ஜெயலலிதா மாதிரி கொண்டை போட்டாலே ஜெயலலிதா ஆகலாம் என்று சில பேர் நினைக்கிறார்கள். ஜெயலலிதா மாதிரி கவுன் போட்டால் ஜெயலலிதா ஆகலாம், ஜெயலலிதா மாதிரி உடை போட்டால் ஜெயலலிதா ஆகலாம், ஜெயலலிதா மாதிரி நடந்தால் ஜெயலலிதா ஆகலாம், ஜெயலலிதா மாதிரி மெதுவா பேசினாலே ஜெயலலிதா ஆகலாம். இப்படி பல பேர் பல கற்பனையில. ஒரு பொண்ணு பாவம், அவர் வீட்டுக்காரர் மாதவன் சொல்கிறார் உங்கள் சம்சாரம் நிற்குதுன்னு. அவர் சொல்றாரு அது கண்டிப்பா தோக்கும் அப்படின்னு. தீபா நிக்கிறேன்னு புருஷனை கேட்கிறாங்க. புருஷன் சொல்றார் அது கண்டிப்பா தோக்குறது சந்தேகமே இல்லைங்க அப்படிங்கிற. அது மாதிரி ஒரு வேட்பாளர். கணக்கிலே மக்கள் கணக்கிலே கொள்ள போவது இல்லை. ஜெயலலிதாவுக்கு போட்டது வேஸ்ட் நினைக்கிறான் மக்கள். ஜெயலலிதா அண்ணன் மகளுக்கு எதுக்காக போடணும்? ஜெயலலிதா மறைந்த காரணத்தினாலே அவரை திட்டாமல் இருக்கிறோம். ஜெயலலிதா ஒன்றும் கடந்த 5 ஆண்டுகளிலே புனிதமான ஆட்சி நடத்தவில்லை. ஜெயலலிதா நடத்தியது ஊழல் ஆட்சி, பரிபூர்ணமான மோசமான ஆட்சி. அது இறந்த காரணத்தினாலே மறைந்த காரணத்தினாலே திட்டாமல் இருக்கலாம். இறந்தவர்கள்லாம் சாமிக்கு சமம்னு சொல்றோம், விட்டுருவோம், பாவம். அப்படி விடுகிற காரணத்தினாலே அந்த ஆட்சி தூய ஆட்சி என்று அர்த்தம் அல்ல. ஆனால் ஜெயலலிதா அண்ணன் மக ஓட்டு போடுங்கன்னு அந்த அம்மா கேட்குது. இந்த நாட்டில் மக்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மறைந்த உடனே எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மார் எம்ஜிஆர் போட்டியிட்ட தொகுதியிலே போட்டியிட்டாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மனைவி எம்ஜிஆர் மறைந்து 4-5 மாசம் கூட ஆகல, ஜானகி அம்மையார் எம்ஜிஆர் தொகுதியிலேயே போட்டியிட்டார். அந்த எம்ஜிஆர் மனைவியான அன்னை ஜானகி அம்மையாரையே தோற்கடித்தார்கள் மக்கள். ஜெயலலிதா அண்ணன் பொண்ணாவது தம்பி பொண்ணாவது. அதுக்காக எல்லாம் வாக்களிக்க வேண்டிய அவசியம் என்ன அவசியம் இருக்கிறது மக்களுக்கு? ஜெயலலிதாவுக்கு போட்டதே ஏதோ எம்ஜிஆர் புண்ணியத்தில் எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆர் சின்னம், எம்ஜிஆர் வாக்கு வங்கி, டாடா அம்பானி பிர்லா மாதிரி அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் புள்ள எடுத்துக்கிற மாதிரி. அதற்கு வாரிசாக வந்த காரணத்தினாலே சில காலம் அவராலே முதலமைச்சராக வர முடிந்தது. அதுவும் கூட காங்கிரஸ் புண்ணியத்தில். முதல்ல நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கும் போது 89 வரல. ராஜீவ்காந்தி அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியை தந்தார். தேர்தல் நேரத்திலே ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். அந்த அனுதாபம் எல்லாம் சேர்ந்துதான் ஜெயலலிதா 91 முதலமைச்சராக வர முடிந்தது. ஜெயலலிதாவுடைய சொந்த செல்வாக்காலே அல்ல, காங்கிரஸ் துறையாலே, ராஜீவ்காந்தி படுகொலையாலே
அதனால ஏற்பட்ட அனுதாபத்தாலே. அப்படி இருக்கிற போது அவருடைய அண்ணன் மகளுக்கு ஓட்டு போடுங்கள் என்று ஒரு கும்பல். இன்னொரு பக்கத்தில் பன்னீர்செல்வம். இங்கே சில நண்பர்கள் கேட்டார்கள், ஈஸ்வரன் தான் கேட்டார் என்று நினைக்கிறேன். பன்னீர்செல்வம் அவரை பார்த்தீங்கன்னா ஏதோ மகாத்மா காந்தி. அவர் ஒரு பக்கத்தில் இப்போ புதுசாக வேஷம் போட்டுட்டு அங்கே போய் ஆவியோட பேசிட்டு அவர் சமாதியில் உட்காந்து அவரும் ஆவிகிட்ட பேசினார். அவர் ஆவி கூப்பிட்டு சொல்லியிருக்கு, நீங்கள் முதல்ல அம்மாவை ஆதரிச்சுக்க. அம்மானா அந்த சசிகலாவை முதல்ல ஆரம்பிச்சிருக்கலாம், ஆதரிச்சிருக்கலாம், போச்சு ஆக்கியிருக்கலாம், முதலமைச்சருக்கு ஓட்டு போட்டிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். இப்போதான் ஓம் பதவி போக போகுது, உடனே உஷாராகி ஸ்டார்ட் பண்ணி கட்சி ஆரம்பி அப்படின்னு ஆவி அவர்கிட்ட பேசி, உடனே அவர் பதவி போன உடனே அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு, அவர் மகாத்மா காந்தி மாதிரி அவர் பாவங்க இருக்கிற மதுசூதன பழைய நண்பர். அவர் நம்ம சேகர் பாபோட எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ என்னை பார்க்க மதுசூதனை வரும்போது இவர் தான் கூட்டி வருவார். பல்வேறு பொறுப்புகளில் இவர் இருந்தார். அவர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் வந்து எனக்கு தெரியும், 40 வருஷமா தெரியும் அவரை. பாவம் வயசாயிடுச்சு அவருக்கு. அவரை போட்டு படாத இழுவன்னு எடுத்துட்டு போட்டு பாவம் கஷ்டப்படுத்துறாங்க. அவர் நிம்மதியாக இருக்க இந்த வயசுல நிம்மதியாக இருக்க வேண்டியவர், அவரை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க மதுசூதரன் பாவம். அதுக்கு பதிலாக வேற யாராவது அவங்களே நின்றுருக்கலாம். அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளை மாதிரி அவர் ஏதாவது ஓபிஎஸ் அவர் பிள்ளைய கூட போட்டிருக்கலாமே. இவரை கொண்டாந்து போட்டு ஆழம் பார்த்துட்டு இருக்காங்க. எனவே அதனால எந்த நன்மை ஏற்பட போதில்லை. இன்னொன்று, ஜெயிலுக்குள்ளே தண்டிக்கப்பட்டு குற்றவாளியாக இருக்கிற 4 வருஷம் ஜெயில் வந்த பிறகு 6 வருஷம் நிற்க முடியாது. இப்போ வயசு 62. நல்லபடியாக ஜெயிலேருந்து திரும்பி வந்தால் சரிதான், நல்ல உடல்நலத்தோடு. இதில் தேர்தல் ஆசைகளாக இருந்தால் இதை காட்டிலும் கொடுமை வேற ஒன்றுமே கிடையாது. ஆக அது குற்றவாளியாக உச்சநீதிமன்றத்தாலே தண்டிக்கப்பட்டிருக்கிற சசிகலா அவர்களாலே அவருடைய ஆதரவோடு இருக்கிற தினகரன் இன்னொரு பக்கத்தில், அவர் மேலேயும் நிறைய வழக்குகள் இருக்கு. அவர் காலையிலே நீதிமன்றத்தில் இருக்கிறார், சாயங்காலம் உங்கள்கிட்ட வந்து பார்க்கிறார். இது மாதிரி ஒரு கொடுமையான சூழ்நிலை. இப்படி இருக்கிற இந்த நிலைப்பாட்டுக்கு இடையிலே நான் அன்போடு சொல்லுவேன், அதே நேரத்தில் உறுதியோடும் சொல்லுவேன், பணிவோடும் உங்களை எல்லாம் வேண்டிக் கொள்வேன். நான் ஏற்கனவே தொடக்கத்திலே சொன்னதை போல இந்த தேர்தல் முடிவு முக்கியமான பின் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. எதிர்காலத்தில் இந்த தேர்தல் வெற்றி என்பது எதிர்கால பல இந்த கூட்டணி வெற்றிக்கு அஸ்திவாரம் போட போவது. நேற்று பெய்த மழையிலே இன்று முளைத்த காளான் அல்ல திராவிட முன்னேற்ற கழகம் 50 ஆண்டு கால வரலாறு. நேற்று முளைத்த மழையிலே இன்று பெய்த காளான் அல்ல காங்கிரஸ் கட்சி. 150 ஆண்டு கால வரலாறை கொண்ட காங்கிரஸ் கட்சி, 100 ஆண்டு கால வரலாறை கொண்டிருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், வலுவான தோழமை கட்சிகள். இந்த கூட்டணியோடு போட்டியிடுகிற இந்த கூட்டணி வேட்பாளர் மகத்தான வெற்றியை இந்த ஆர்கே நகர் தொகுதியிலே பெற்று இந்த தேசம் திரும்பி பார்க்கிற, உலகெங்கும் வாழ்கிற மக்கள் திரும்பி பார்க்கிற ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுங்கள். உதயசூரிய சின்னத்திலே வாக்களியுங்கள், வெற்றி தேடி தாருங்கள் என்று இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பிலே வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.